வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இப்போ வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முன்பகுதியை வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங்கில் போடுவீங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் போடுவீங்களா, இல்லை குறுக்கில் போடுவீங்களா? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா துணி பத்தலைன்னா குறுக்கில் போடுவோம். இப்போ என்கிட்ட கூட ஒரு ப்ளவுஸ் வந்துருக்கு, அதில் வந்து துணி பத்தலை, அதனால குறுக்கில் போட்டிருக்கேன். அது குறுக்கில் போடும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குறுக்கில் போடணும். வாங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் வந்து குறுக்கில் தான் போட்டிருக்கேன். இவன் கரப்பீஸ் வந்து இப்படி போகுது, ஸ்ட்ரெயிட் வந்து நம்ம இப்படி போட்டிருக்கணும். ஸ்ட்ரெயிட்டில் போட்டுருந்தா இந்த ப்ளவுஸ் வந்து பத்தாது, ஏன்னா கையும் பெரிய கையாக இருக்குது, ப்ளவுஸ் வந்து உயரமான ப்ளவுஸாக இருக்குது. சரி, குறுக்கில் தான் வந்து துணி வந்திருக்கு. ஆனால் அது என்னன்னா ப்ளவுஸ்லையும் அளவு ப்ளவுஸ்லையும் குறுக்கில் தான் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, லேயர் வந்து இப்படி தான் போகுது, அளவு ப்ளவுஸும் குறுக்கில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அளவு ப்ளவுஸ் குறுக்கில் இருக்குது, நம்ம துணியை பத்தினா கூட நேராக மாற்றக்கூடாது. இதில் கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா கிராஸ் போடணும், ஸ்ட்ரெயிட் போட்டிருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் போடணும், குறுக்கில் போட்டிருந்தா குறுக்கில் போடணும். ஏன் அப்படின்னா இது பாருங்க, இந்த சைடு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கும், இந்த குறுக்கில் வந்து இழுவத்தன்மை இருக்கும், ஸ்ட்ரெயிட்டில் இழுவத்தன்மையே இருக்காது. இவங்களுக்கு வந்து உடம்பு லூஸ் வர நம்ம வைக்கிறோம். ஆனால் இந்த டாட் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த இதுலேயும் எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை